ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படம் இந்த சாட்டர்டே சண்டேவும் சரியான வசூல். அதாவது இந்த வாரம் 8 தமிழ் படம் ரிலீஸ் ஆனா கூட லப்பர் பந்து படம் மட்டும்தான் இதுல பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு. சோ இந்த லப்பர் பந்து படம் முதல் நாள் வசூலை விட 2வது நாள் 3வது நாள்ல டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வசூல் அதிகமாயிட்டே போகுது. தியேட்டர்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. பட் ஆனா சேம் டைம் கோட் படத்தை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிற 4 தியேட்டரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா 2 தியேட்டர்ல ஆல் ஷோஸும் கோட் படம் தான் ஓடுது. ஒரு தியேட்டர்ல 3 ஷோ கோட்டு, ஒரு ஷோ மட்டும் கோழி பண்ணை செல்லதுரை ஓடுது. இன்னொரு தியேட்டர்ல லப்பர் பந்துக்கு 2 ஷோ, தென் கடைசி உலக போருக்கு 2 ஷோ கொடுத்திருந்தாங்க. பட் லப்பர் பந்துக்கு பிளாக் பஸ்டர் ரிவ்யூஸ் வர்றதால அந்த 2 ஷோவும் இப்போ 3 ஷோவா மாறிடுச்சு. ஒரு ஷோ மட்டும் தான் கடைசி உலக போர், அது நைட் ஷோ கொடுத்திருக்காங்க. சோ கோட் படம் ஸ்டில் டாமினேட் பண்ணுதுன்றது இதுல இருந்தே தெரியுது. அண்ட் ஹரிஷ் கல்யாண் பாத்தீங்கன்னா பர்சனலா ஒரு தளபதியோட வெரியன். அண்ட் இந்த படத்துலயும் ஒரு தளபதி ஃபேனா தான் நடிச்சிருக்காரு. அண்ட் படம் ஃபுல்லாவும் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் தளபதிக்கு தான் பயங்கர ரெஃபரன்ஸ். சோ இப்போதைக்கு தியேட்டர்ல தளபதி அண்ட் தளபதி ஃபேன் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கோட் படம் அடுத்த வாரமும் நல்லா போகும்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா சென்னை வெற்றி தியேட்டர் ஓனர் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது எங்க தியேட்டரையும் சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள நிறைய தியேட்டர்ஸ்ல அடுத்த வாரம் ஷோஸை எப்படி ஷெட்யூல் பண்ண போறோம்னே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ கோட்டும் லப்பர் பந்து படமும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல. நெக்ஸ்ட் வீக் தேவாரா அண்ட் மெய்யழகன் வருது. இதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா லப்பர் பந்து தவிர மத்த 3 படங்களுமே 3 மணி நேரம் டூரேஷன். சோ அதனால எப்படி ஷோ அலோகேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சோ கோட் படத்தை அடுத்த வாரமும் தியேட்டர்ல இருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பயங்கரமா ஓடிட்டு இருக்கு படம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போறதுல தேவாரா என்ன பண்ணுன்னு தெரியல. பட் ஆனா மெய்யழகன் லப்பர் பந்து மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக் டு பேக் நல்ல படங்களால தியேட்டர் ஓனர்ஸ் திணற போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தை எல்லாரும் எப்படியும் தியேட்டர்ல பார்த்திருப்பீங்க. சோ அதே மாதிரி லப்பர் பந்து படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தியேட்டர்ல என்ஜாய் பண்ற அளவுக்கு இதுல மாசான தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.